மாதிரி லாக்டோஸும் நீரும் சேர மாதிரி இரு சர்க்கரைட்டின் நீர் பகுப்பு. அப்போ சேரக்குள்ள திரும்ப என்னது தலைக்கீழ அம்புக்குறி இங்கால திருப்பினோம்டா குளுக்கோஸ் குளுக்கோஸ் ஒரு சர்க்கரைட், ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் ரெண்டும் ஒரு சர்க்கரைட், கலக்டோஸ் குளுக்கோஸ் ரெண்டும் ஒரு சர்க்கரைட். அப்போ நீர் பகுப்பின் போது இரு சர்க்கரைட்டு நீர் பகுப்பின் போது என்ன உருவாகுது? திரும்ப அந்த ஒரு சர்க்கரைட்டுகள் தான் உருவாகுது. இனிப்பு சுவை உடையது. சரியா? இனிப்பு சுவை உடையது, இனிக்கும். ரைட், இங்கே வரப்போது நாங்கள் உண்ணக்கூடிய சீனி இரு சர்க்கரைட்டில். ஸோ இனிப்பு சுவை உடையது, பளிங்குருவானது, நீரில் கரைய கூடியது. அப்போ ஒரு சர்க்கரைட் சேர்ந்து வர்றது இரு சர்க்கரைட்டும் நீரும். சரியா? அப்போ திரும்ப இரு சர்க்கரைட்டும் நீரும் சேர்த்தால், அதாவது இரு சர்க்கரைட்டு நீர் பகுப்பு நடந்தால் திரும்ப ஒரு சர்க்கரைட் உருவாகும். இதைத்தான் எங்களுக்கு இந்த 2 அம்புக்குறி இருத்தலை அம்புக்குறி மூலம் காட்டுகிறான். இந்த தாக்கம் இந்த பக்கமும் நடக்கலாம், எதிர் திசையிலையும் நடக்கலாம். ஸோ இங்கால எங்களுக்கு சூத்திரத்தை தந்திக்கிறான். ரைட், அதாவது 2 கார்பன் 6 ஹைட்ரஜன் 12 ஆக்சிஜன் 6, அதாவது 2 ஒரு சர்க்கரைட். பாருங்க, ஒரு சர்க்கரைட்டாக இருந்தால் அது கார்பன் 6 ஹைட்ரஜன் 12 ஆக்சிஜன் 6. நாங்கள் இந்த அட்டவணையில் பார்த்தது தான். இந்த இது ஒரு சர்க்கரைட்டு. அதே போல் இரு சர்க்கரைட்டையும் பார்த்துக்கோங்க. கார்பன் 12 ஹைட்ரஜன் 22 ஆக்சிஜன் 11. இந்த இருக்குது இரு சர்க்கரைட் ப்ளஸ் நீர் H2O உருவாகுது. சரியா? அப்போ 2 பக்கமும் இருக்கக்கூடிய கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எண்ணிக்கையும் அங்கால பக்கம் இருக்கக்கூடிய எண்ணிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும் 2 பக்கமும். அடுத்தது மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ் என்பவை இரு சர்க்கரைட்டுக்கு உதாரணங்களாகும். இரு சர்க்கரைட் தொடர்பான அட்டவணை. ரைட், முதலாவது இரு சர்க்கரைட் எங்களுக்கு சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறது மால்டோஸ். இது முளைக்கும் வித்துகளில் காணப்படுதாம். அப்போ இங்கே என்ன விஷயம்? 2 குளுக்கோஸ் மூலக்கூறு இணைந்து தான் ஒரு மால்டோஸ் உருவாகும். அப்போ குளுக்கோஸ் ஒரு சர்க்கரைட் ரெண்டும் சேர்ந்தால் மால்டோஸ் உருவாகும். அதே நேரம் ஒரு நீர் வெளியேறும். மாப்பொருளை நீர்ப்பாப்பின் போது தோன்றும் இடைநிலை விளைபொருள். மாப்பொருளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பல் சர்க்கரைட். அந்த பல் சர்க்கரைட்டில் நாங்கள் சொன்னோம் குளுக்கோஸ் நிறைய சேர்ந்து வந்திருக்கும். அப்போ இங்கே என்ன சொல்கிறான்? அப்போ அங்கே மாப்பொருளை நீர்ப்பகுப்படை செஞ்சால் பொதுவாக குளுக்கோஸ் தான் வரும்னு சொல்லுவோம். சரி, எங்கே பாருங்கள், மாப்பொருள் குளுக்கோஸ் நிறைய சேர்ந்து தான் மாப்பொருள் உருவாச்சு. அப்போ மாப்பொருள் நீர்ப்பகுத்து என்ன வரும்? குளுக்கோஸ் வரும், பிரதானமாக குளுக்கோஸ் வரும். ஆனால் இந்த இடத்துல இவன் பாவிக்கிறது இடைநிலை விளைபொருள் இல்லை, இடைநிலை விளைபொருள். அதாவது நடுவில் சில நேரம் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த மாப்பொருள் வந்த அந்த குளுக்கோஸ் நேரம் அந்த 2 குளுக்கோஸ் சேர்ந்து அந்த இடத்துல மோல்டோஸும் உருவாகி இருக்கலாம். அதனால மோல்டோஸும் என்ன செஞ்சிருக்கலாம், இந்த மாப்பொருளை நீர் பகுப்படைகிற நேரம் வந்து இருக்கலாம். எனவே மாப்பொருளை நீர் பகுப்பின் போது தோன்றும் ஒரு இடைநிலை விளைபொருளாக எங்களுக்கு என்ன செய்யலாம், மால்டோஸை சொல்லலாம். அடுத்தது சுக்ரோஸ். நாங்கள் தின்னக்கூடிய இந்த சீனி ஒரு சுக்ரோஸ், இனிக்குது. அப்போ இரு சர்க்கரைட்டுகள் இனிக்குது. சரியா? சுக்ரோஸ் எங்கே காணப்படுகின்றதா? வெள்ளை சிவப்பு சீனியில், கரும்பு, பீட்ரூட், சில பழங்களில் உரிய சாறில் காணப்படுதா. அப்போ சுக்ரோஸ் எப்படி உருவாச்சு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சுக்ரோஸ் எங்களோட சார்ட்டில் குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும், ஒரு குளுக்கோஸ் ஒரு ஃப்ரக்டோஸ் சேர்ந்து தான் சுக்ரோஸ் உருவாச்சு. அதே நேரம் நீர் மூலக்கூறு ஒன்று வெளியாகிச்சு. அப்போ இங்கே அதை தான் சொல்கிறான், ஒரு ஃப்ரக்டோஸ் மூலக்கூறுடன் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு இணைந்து சுக்ரோஸ் உருவாச்சு. அதே நேரம் நீரும் வரும். அடுத்தது லாக்டோஸ். அடுத்த இரு சர்க்கரைட் லாக்டோஸ். இது எங்கே காணப்படுகின்றதுன்னு சொன்னால் பால் உற்பத்தி உணவுகளில். ரைட், பால் உற்பத்தி உணவுகளில். இப்போ பால் உற்பத்தி உணவுகளை இங்கே காணப்படுகின்றது. நான் பார்த்தோம் கெலக்டோஸும் பால் உற்பத்தி உணவுகளில் காணப்பட போகுதுன்னு சொல்லி. அது எப்படி என்று சொல்கிறது இங்கே திரும்ப பார்ப்பேன். லாக்டோஸ் எப்படி உருவாகுது பார்ப்போம். அப்போ லாக்டோஸ் ஒரு இரு சர்க்கரைட். அப்போ அதை உருவாக்கிக்க போகிறது 2 ஒரு சர்க்கரைட் சேர்ந்து உருவாக்கிக்கும். யார் யார்? கெலக்டோஸ் மூலக்கூறு ஒன்று குளுக்கோஸ் மூலக்கூறு ஒன்றோட சேர்ந்து என்னது உருவாகிக்குது, லாக்டோஸும். அதே நேரம் அங்கால நீர் வெளியேறும். அப்போ லாக்டோஸை பாருங்க, அங்கே என்ன இருக்குது, கெலக்டோஸும் குளுக்கோஸும் காணப்படுகின்றது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லாக்டோஸ்
பால் உற்பத்தி உணவுகள் லேகிதுன்னு சொன்னால், அந்த லெக்டோஸ்ல என்ன நினைக்க போகுது? கெலக்டோஸும், குளுக்கோஸும். அதத்தான் இங்க பால் உற்பத்தி உணவுகள்ல கெலக்டோஸ் இருக்குதுன்னு இங்கேயும் சொல்லியிருக்கிறான். அதனால தான் அது இனிப்பு சுவை அற்றியது. அடுத்த விஷயம், தாவரங்களில் காணப்படாத ஒரே ஒரு வெல்லம் இதுவாகும். அதாவது தாவரத்துல இந்த வெல்லம் இல்ல. லாக்டோஸ் இல்ல. சுக்ரோஸ் போன்று சுவையற்றது. சுக்ரோஸ் போன்று சுவையற்றது. அதாவது சுக்ரோஸ் வந்து சுவை, இனிப்பு இருக்குது. அது இது போல சுக்ரோஸ் மாதிரி சுவை ஒன்று இல்ல. சுக்ரோஸ் போன்று சுவையற்றது. பால் உற்பத்தி உணவுகள் சொல்லிட்டோம். டிரெக்டா நாங்க எடுக்கிற பசுப்பாலை உதாரணமா எடுத்தோம்னு சொன்னால் அது இனிப்பு இல்ல. சுவையற்றது. இனிப்பு சுவை குறைந்தது. பசுப்பாலில் பசுப்பால் ஒரு பால் உற்பத்தி உணவு தானே பால். பசுப்பாலில் லாக்டோஸ் 100% அமைப்பு 4லிருந்து 6% காணப்படும். அப்ப பசுப்பால்ல லாக்டோஸ் வந்து ஒரு 4லேருந்து 6% ஆகுது. அதாவது பசுப்பால்ல லாக்டோஸ் மட்டும் இல்ல. அந்த பசுப்பால்ல லாக்டோஸ் வந்து ஒரு 4லேருந்து 6% இருக்குது. அது மட்டும் இல்லாம வேற வேற கூறுகளும் இருக்கும். அதே நேரம் தாய்ப்பாலில் லாக்டோஸ் சதவீதம் 6-7%. அப்ப இதுவும் ஒரு பால் தானே. ஸோ எனவே இதிலேயும் இருக்கிறது லாக்டோஸ் தான். அப்ப பசுப்பாலா இருக்கட்டும், அதே நேரம் தாய்ப்பாலாக இருக்கட்டும், இது 2லேயுமே வந்து லாக்டோஸ் தான் காணப்படுகின்றது. இதுதான் எங்களுக்குள்ள இரு சர்க்கரைட்டுகள். அடுத்தது பல் சர்க்கரைட்டுகளுக்கு போவோம். பல் சர்க்கரைட்டுகள்னு சொன்னால் அங்கேயும் இருக்க போறது ஒரு சர்க்கரைட்டுகள் தான். சரியா? அப்போ ஒரு சர்க்கரைட்டுகள், இரு சர்க்கரைட்டுகள்லையும் ஒரு சர்க்கரைட்டுகள் தான் இருந்துச்சு. பல் சர்க்கரைட்டுகள்லையும் ஒரு சர்க்கரைட்டுகள் தான் இருந்துச்சு. அப்ப ஒரு சர்க்கரைட்டுகள் தான் கார்போஹைட்ரேட்டின்றியே கட்டமைப்பு அலகு. ரைட்? பல் சர்க்கரைட்டுகள் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு சர்க்கரைட் மூலக்கூறுகளின் பல் பகுதியமாக்கல் மூலம் பல் சர்க்கரைட்டுகள் உருவாகின்றன. இந்த பல்பகுதியமாக்கல்னு சொல்றது ஒரே மாதிரியால் நிறைய சேர்ற நேரம். சரியா? ஒரே மாதிரியால் நிறைய பேர் சேர்ற நேரம். அதுக்கு நாங்க சொல்லுவோம் பல்பகுதியமாக்கல். அப்ப ஒரு சர்க்கரைட் உதாரணமா குளுக்கோஸ் எடுத்தோம்னா குளுக்கோஸ் நிறைய சேர்றதுக்கு பேர் தான் பல்பகுதியமாக்கல். ஒரு சர்க்கரைட் மூலக்கூறுகளின் பல்பகுதியமாக்கல் மூலம் பல் சர்க்கரைட்டுகள் உருவாகின்றன. பல் சர்க்கரைட்டுகள் நீர்ப்பகுப்படைந்து மீண்டும் ஒரு சர்க்கரைட்டுகளை உருவாக்கும். அது இந்த கதை தான். அப்ப பல் சர்க்கரைட்டுகள் செல்லுலோஸ், மாப்பொருள், கிளைகோஜன். இதை அதாவது நீர்ப்பகுப்படை செஞ்சேன்னு சொன்னால் செல்லுலோஸ் நீர் சேர்த்தால் திரும்ப ஒரு சர்க்கரைட் குளுக்கோஸ் உருவாகும். மாப்பொருள் நீர் சேர்த்தால் நீர்ப்பகுப்பு, மாப்பொருள் நீர்ப்பகுப்பு, பல் சர்க்கரைட்டு நீர்ப்பகுப்பு சேர்த்தால் திரும்ப குளுக்கோஸ் உருவாகும். இதுதான் பல் சர்க்கரைட்டுகள் நீர்ப்பகுப்படைந்து மீண்டும் ஒரு சர்க்கரைட்டுகளை உருவாக்கும். இவை கிளை கொண்ட அல்லது கிளையற்ற சங்கிலி அமைப்பில் காணப்படும். அப்ப இங்க வந்து எங்களுக்கு நம்ப சொல்ல இயலாது. ஸோ எனவே பல ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்து உருவாகும். அது சில நேரம் சேர்ந்து வந்தது கிளையாக இருக்கலாம், கிளை கொண்டிருக்கலாம், அல்லது கிளை இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளை கொண்ட கிளையற்ற சங்கிலி அமைப்புல வந்து காணப்படும். நிறைய பேர் சேர்ந்து ஒரு சங்கிலி மாதிரி உருவாகும். அந்த சங்கிலியில கிளை இருக்கலாம், கிளை இல்லாமல் இருக்கலாம். சரியா? அப்ப ஒரு சர்க்கரைன்றது தனியாள். ஸோ அங்க ஒன்றுமே இல்லை. ஒரு ஆள் மட்டும். இரு சர்க்கரைன்னு சொல்ல அங்க 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் மட்டும். பல் சர்க்கரைன்றது போல நிறைய பேர் சேர்ந்து ஒரு சங்கிலி மாதிரி உருவாகலாம். 2 பேர் இருக்கிற நேரம் சங்கிலி ஒன்று உருவாகலுமா? இயலாது. ஒரு பேர் இருக்கிற நேரமும் இயலாது. அப்போ ஒரு சர்க்கரைட் இரு சர்க்கரைட்டுக்குள்ள சங்கிலி கதை ஒன்று வராது. இங்கே தான் கிளை கொண்ட அல்லது கிளையற்ற சங்கிலி அமைப்புல பல் சர்க்கரைட்டுகள் காணப்பட போகுது. ஸோ இங்கே வந்து நீரில் கரையாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. சரியா? அங்க அதாவது ஒரு சர்க்கரைட்டு இரு சர்க்கரைட்டு இயல்புக்கு எதிராக தான் இங்கே இருக்க போகுது. அங்க நீர்ல கரைஞ்சிச்சு, இங்க நீர்ல கரையாது. அது ரெண்டும் பளிங்குருவா இருந்துச்சு, இது பளிங்குரு இல்ல. அடுத்த விஷயம் உதாரணம் தந்திருக்கிறான். மாப்பொருள், கிளைகோஜன் என்பவை பல் சர்க்கரைட்டுக்கு உதாரணம். செல்லுலோஸ், மாப்பொருள், கிளைகோஜன் ஆகியவை பல் சர்க்கரைட்டுகளின் கட்டமைப்பு அலகு குளுக்கோஸ் ஆகும். அதாவது எல்லாத்துலேயுமே இருக்கிறது குளுக்கோஸ் தான். அதாவது நிறைய குளுக்கோஸ் சேர்ந்து செல்லுலோஸ், நிறைய குளுக்கோஸ் சேர்ந்து மாப்பொருள், நிறைய குளுக்கோஸ் சேர்ந்து கிளைகோஜன். அங்கே வந்து உள்ள குளுக்கோஸ் வந்து வெவ்வேறு வித்தியாசமான குளுக்கோஸ் இருக்குது. நாங்கள் குளுக்கோஸ்னு படித்தாலும் நிறைய வித்தியாசமான குளுக்கோஸ் இருக்குது. ஒவ்வொரு பேரில் குளுக்கோஸ். அப்போ அந்தந்த குளுக்கோஸ் சேர்ந்து செல்லுலோஸையோ மாப்பொருளையோ கிளைகோஜனையோ உருவாக்கி கொள்ளலாம். அப்போ எல்லாத்துலேயுமே இருக்கிறது குளுக்கோஸ்.
அப்ப அங்க இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மூலக்கூறின் எண்ணிக்கை, அதுல தொடர்பு பட்டுள்ள முறைமை இதுக்கேற்ப அந்த மாப்பொருள், கிளைகோஜன், செல்லுலோஸ்ட இயல்பு, அதோட தொழில் எல்லாம் என்ன செஞ்சு கொள்ளும்? வேறுபட்டு கொள்ளும். எங்களுக்கு வந்து மேலதிக அறிவுரை சொல்லி ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறோட அமைப்பு வந்து எங்களுக்கு இந்த இடத்துல சும்மா தரப்பட்டு இருக்குது. அப்ப முதலாவது பல்சாக்கரைட் வந்து செல்லுலோஸ். இது எங்க காணப்படுகின்றது? தாவர கலச்சுவர், தாவர நார்கள். தாவர கலச்சுவர்னு சொல்லக்குள்ள தாவரத்துல வெளிப்புற கட்டமைப்பா இருக்க போது கலச்சுவர் அதை அமைக்கிறது இந்த செல்லுலோஸா இருக்க போது. அது நேரம் தாவர நார்கள்ல வந்து செல்லுலோஸ் காணப்படுகின்றது. இதை பத்தி வேறு தகவல் தரப்பட்டிருக்குது. மனிதனின் சமிபாட்டு தொகுதியில் இது சமிபாடு அடைவது இல்லை. இதனால் இவற்றுக்கு போசனை பெரும்பாலும் வழங்கப்படுவதில்லை. எனினும் மலச்சிக்கல் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு உதவும். சரியா? அப்ப இது சமிபாடு அடையாது. அதாவது இப்ப நாங்க ஒரு கார்போஹைட்ரேட் உணவு உட்கொண்டோம்னு சொன்னா அது உடைஞ்சு உடைஞ்சு குளுக்கோஸா மாற்றப்பட்டு சின்னதா மாற்றப்பட்டு ஒரு சர்க்கரைட்டா மாற்றப்பட்டு அது என்ன செய்யும்? கலச்சுவாசம் மூலம் அதுல இருந்து சக்தியை உருவாக்கி கொள்வோம். ஆனால் நாங்க ஒரு செல்லுலோஸ் கொண்ட ஒரு உணவு உண்றதுனால எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கலச்சுவாசம் நடக்க போறதில்ல. சமிபாட்டு தொகுதியில அது சமிபாடு அடைவதில்லை. அப்ப என்ன நடக்கும்? போசணை வந்து எங்களுக்கு வராது. ஆனா என்ன நடக்கும்? இது எங்களோட உடல்ல வந்து சமிபாடு அடையாததுனால மலத்திட அளவ வந்து கூட்டும். சரியா? அப்ப மலத்திட அளவு அந்த இடத்துல கூட்டுறதுனால சரி சும்மா சமன்பாடு அடையாத ஒரு ஆள். சும்மா ஒரு வேஸ்ட் ஒண்ணு மாரி. அப்ப என்ன செய்யும்? அதுவும் மல இதுல பெய்த்து கொண்டு அதுவும் சேர்ந்து கொண்டு என்ன செய்யும்டா, அந்த மலத்தோட சேர்ந்து கொண்டு அதுவும் ஒரு ஆளா மாறி என்ன செய்யும்? ஆ மலம் வெளியேற்றுதல லேசாக்கும். அதாவது இவரும் பம்ப் பண்ற ஒரு ஆள் மாரி. சரியா? இன்னும் கொஞ்சம் சேர்ந்து இவரும் சேர்ந்து பம்ப் பண்ணுவாரு. அப்ப இவரும் சமன்பாடு அடையாம இருக்கிறதுனால மலச்சிக்கல் அதாவது மலம் கழிக்காம இருக்கிறது தான் மலச்சிக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது மலம் கழிக்கிறதுல கஷ்டம். அப்ப என்ன செய்யும்? எங்களோட உடல்ல ஏற்கனவே ஒரு மலம் ஒன்று உருவாகிக்கும் தானே! இவரும் சமன்பாடு அடையாத ஒரு ஆள் தானே! இவரும் அதோட பேத்து சேர்ந்து கொண்டு அந்த மலத்தில வெளித்தள்ளல லேசாக்கும். பம்ப் ஒன்று குடுப்பார். இதனால மலச்சிக்கல் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு உதவும். சரியா? தாவர நார்கள்ல காணப்படுறதுனால, இந்த தாவர நார்கள்ல செல்லுலோஸ் காணப்படுறதுனால, மலச்சிக்கலை தடுக்கும். நாங்க சொல்லும் நார் உணவுகள நாங்க உட்கொள்றதுனால எங்களுக்கு மலச்சிக்கல தடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி. சரியா? அடுத்தது வந்து 2வது பல்சக்கரைட் வந்து மாப்பொருள். இது எங்க காணப்படுதுன்னு சொன்னால், தானிய வகைகள்ல காணப்படுகின்றது, கிழங்கு வகைகள்ல காணப்படுகின்றது, பலா, ஈரப்பலாக்கள்ல காணப்படுகின்றது. சரி, இந்த மாப்பொருள் வந்து தாவரங்களில் களஞ்சியப்படுத்தப்படும். அதாவது தாவரத்துல நான் சொன்ன ஒளித்தொகுப்பு. ஒளித்தொகுப்பு செய்ற நேரம் எங்களுக்கு வந்தது குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் நிறைய சேர்ந்து தாவரத்துல என்ன செய்யும்னு சொன்னால், ஒளித்தொகுப்புல வர்ற குளுக்கோஸ் நிறைய சேர்ந்து மாப்பொருள உருவாக்கும். அப்ப அந்த மாப்பொருளாத்தான் அவர சேவ் பண்ணி வைப்பார். சரியா? அப்ப அவர ஒளித்தோப்புல தாவரம் வந்து ஒளித்தோப்புல வந்து உருவாக்குற அந்த குளுக்கோஸ எந்த மாரி சேவ் பண்ண போறாருண்டா, மாப்பொருளா சேவ் பண்ணி வைப்பார். அப்ப தாவரங்களில் களஞ்சியப்படுத்தப்படுது மாப்பொருள தான். அப்ப இது ஒரு கார்போஹைட்ரேட். அடுத்தது கிளைகோஜன். அடுத்த பல்சாக்கரைட் வந்து கிளைகோஜன். இந்த கிளைகோஜன் எங்க காணப்படுது என்று சொன்னால், விலங்குகளோட ஈரல்ல தசையில வந்து இந்த கிளைகோஜன் வந்து காணப்பட போகுது. சரியா? விலங்குகள்னு சொன்னா மனிதன்லயும் இருக்குது. இது விலங்குகளின் உடலினுள் கார்போஹைட்ரேட் கிளைகோஜனாக களஞ்சியப்படுத்தப்படும். இது எப்படின்னு சொன்னால், இப்ப எங்களோட உடல்ல வந்து குளுக்கோஸ் எடுத்துக்கோங்க. நாங்க அதிகமாக உடல்ல கார்போஹைட்ரேட் உணவு ஏதோ உட்கொண்டு எங்களோட உடல்ல குளுக்கோஸ் தேவைக்கு அதிகமாக இருக்குது. அப்ப என்ன செய்வோம்? அந்த எக்ஸ்ட்ராவான குளுக்கோஸ நாங்க எங்களோட தேவைக்கு இன்னொரு நேரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு சேவ் பண்ணி வைப்போம். அது வந்து சேவ் பண்ற இடம் தான் இந்த ஈரல்ல, தசைகள்லயா இருக்கும். அப்ப எங்களுக்கு போசணைக்கு எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு சக்தி இப்ப தேவையில்லன்னு சொன்னால், எங்களோட சக்திக்கு போதுமாயிருச்சு. இப்ப எக்ஸ்ட்ரா வைக்கிற குளுக்கோஸாக இருந்தால், அந்த குளுக்கோஸ் எங்களோட உடல்ல ஈரல், தசைகள் என்ன செய்யப்படும்னு சொன்னால், அந்த குளுக்கோஸ கிளைகோஜனா மாத்தி அதாவது குளுக்கோஸ் நிறைய சேர்ந்தா தான் கிளைகோஜன். இது அப்ப அந்த கிளைகோஜனா மாத்தி எங்களோட உடல்ல சேமிச்சு வச்சுக்கொள்வோம். விலங்குட உடல்ல. விலங்குகளின் உடலில் கார்போஹைட்ரேட் என்ன செய்யப்படுது? அதாவது இந்த குளுக்கோஸ் கிளைகோஜனாக களஞ்சியப்படுத்தப்படும். இப்ப தாவரத்துல எடுத்தோம்னு சொன்னால் மாப்பொருளாக அது சேமித்து வச்சுக்குது. அதாவது தாவரங்கள் எந்தெந்த தாவரங்கள் தானிய வகைகள், கிழங்குகள் இந்த மாரி தாவரங்கள் வந்து குளுக்கோஸ வந்து மாப்பொருளா சேமிச்சு வச்சுக்கிற மாரி விலங்குகள்ல வந்து இந்த எக்ஸ்ட்ராவான குளுக்கோஸ கிளைகோஜனாக சேமிச்சு வச்சுக்கொள்ளுது. இதுதான் வந்து எங்களுக்கு பல்சர்க்கரைட்டுகள். அடுத்தது
பல்சக்கரைட் அதாவது கார்போஹைட்ரேட் இப்போ முழுமையா நாங்க பார்க்க போறோம். இப்போ ஒரு சக்கரைட், இருசக்கரைட், பல்சக்கரைட் என்ற பாகுபாடு இல்லாமல் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்டின் முக்கியத்துவங்கள். சக்தியின் முதலிடம். நோக்கமே அதானே, கார்போஹைட்ரேட் உள்ள உணவு ஒன்று உண்றதுல. அப்ப சக்தியின் முதலிடம் சொன்னால் அங்கேயின் செயற்பாட்டுக்கு தேவையான சக்தியை வழங்கக்கூடிய பிரதான சக்தி முதல் கார்போஹைட்ரேட். சக்தி தேவைன்னா டக்குன்னு போய் என்ன செய்வோம், உடைச்சி, அதாவது ஒரு கார்போஹைட்ரேட் உடைச்சி நாங்கள் எங்களுக்கு சக்தியை எடுத்துக்கொள்வோம். இதன் சமைப்பாட்டின் போது தோன்றும் ஒரு சர்க்கரைட், அதாவது குளுக்கோஸா எடுத்தோம்னு சொன்னால், அதாவது ஒரு இரு சர்க்கரைட் உணவாக அல்லது பல் சர்க்கரைட் உணவு எடுத்தோம்னு சொன்னால் அங்கே என்னது குளுக்கோஸ், ரைட், அல்லது ஒரு சர்க்கரைட். இதன் சமைப்பாட்டின் போது ஒரு சர்க்கரைட், ரைட், இது உடைஞ்சு வரக்கூடிய அந்த ஒரு சர்க்கரைட் எங்களோட களத்தில் ஆக்சிஜேற்றம் அடைஞ்சு சக்தி பிறப்பிக்கப்படுது. அதாவது ஆக்சிஜேற்றம் அடைஞ்சு சக்தி என்ன செய்யப்படுது, பிறப்பிக்கப்படுது. அதாவது கார்போஹைட்ரேட் மூலம் எங்களுக்கு சக்தி கிடைக்குது. சரியா? அப்போ இது சொல்ல போகிறோம் சக்தியின் முதலிடமாக. அடுத்தது சேமிப்பு உணவாக. எங்கெங்க சேமித்து வச்சோம்? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாப்பொருள் எடுத்தோம்னு சொன்னால் தாவரங்கள் என்ன செஞ்சு அதில் உள்ள குளுக்கோஸை மாப்பொருளாக சேமித்து வச்சு கொண்டுச்சு. விலங்குகள் எடுத்தோம்னு சொன்னால் எங்களோட எக்ஸ்ட்ராவான குளுக்கோஸை கிளைக்கோஜனாக சேமித்து வச்சுக்கொண்டோம். அப்போ சேமிப்பில் என்னது இருக்குது. அப்போ சேமிப்பு உணவாகவுமே என்ன செஞ்சு கொள்ளலாம், கார்போஹைட்ரேட் இருக்குது. அங்கிகளின் கட்டமைப்பு கூறாக உதாரணமாக செல்லுலோஸ் எடுத்துக்கொள்வோம். தாவரத்தில் கலச்சுவரில் செல்லுலோஸ் காணப்படுது. அதாவது தாவர கலச்சுவர், தாவரத்தில் வெளிப்புற அந்த பாகத்தை ஒரு தாவர களத்தில் வெளிப்புற பாகத்தை செல்லுலோஸ் ஆகுது. அதாவது தாவரத்தில் சுத்திக்கிற அந்த களத்துக்கு சுத்திக்கிறது கலச்சுவர். சரியா? அந்த கலச்சுவர் ஆக்குறது செல்லுலோஸ். இதுதான் அங்கிட கட்டமைப்பு கூறாக கார்போஹைட்ரேட் செயற்படுறது. அதே நேரம் நியூக்ளிக் அமிலத்தின் கூறாகவும் இந்த கார்போஹைட்ரேட் காணப்படுகின்றது. இதை நாங்கள் நியூக்ளிக் அமிலத்தில் பார்க்குற நேரம் உங்களுக்கு காரணம்னு சொன்னால் லேசாய்க்கும். நியூக்ளிக் அமிலத்தின் கூறாக கார்போஹைட்ரேட் தொழிற்பட போகுது.